நான் உங்கள் சம்யுக்தா. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் 20th October 2023. ஸோ விஜயதசமி இன்னும் 2 days வரப்போகுது. ஸோ அதனால் நான் எல்லா க்ளீனிங் ஒர்க்ஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி அப்ளையன்சஸ் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட அந்த கிச்சன் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுக்க முடியல பிகாஸ் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்ததுனால. ஸோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் லியோ படம் போக போகிறோம். ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒன்று ஒன்றா தேடி எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது. ஸோ அதனால் எனக்கும் குழந்தைகளுக்குமான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ப்ரீவியஸ் டேவே எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் டே எந்த ஒரு ஒர்க் பண்ணுறோம்னாலும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் 2 ஹேண்ட்பேக்ஸ் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த பெரிய பிளாக் பேக் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது. ஸோ அதுதான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த சின்னது பார்த்தீங்கன்னா அது அதுவும் ஹை டிசைன், ரெண்டுமே ஹை டிசைனோடது. அது என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாங்கினது. அண்ட் அது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இங்கே லோக்கலில் போயிட்டு வரதுக்கு அதுக்கெல்லாம் நான் அந்த சின்னது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பெருசு நம்ம எங்கேயாவது மூவிஸ் போகிறோம், வெளியே போகிறோம், அந்த மாதிரி டைமில் இந்த பெருசு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மீன்வைல் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் நெக்ஸ்ட் டே போகிறதுக்கு, நெக்ஸ்ட் டே சாட்டர்டே. ஸோ அது வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் அவங்களும் இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த பேக் வித் சாம் சொல்லிட்டு. அதில் கேக் டெக்கரேஷன்ஸ், என்ன ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ஸ், ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் டே இது இந்த சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் மார்னிங்கே பிரேக், நாங்கள் லஞ்ச் சாப்பிடுவோம். என்னடா சாப்பிட்டுட்டு இருக்காளே சாப்பாடுன்னு பார்க்காதீங்க, நாங்கள் மார்னிங்கே லஞ்ச் முடிச்சுடுவோம். ஸோ 10-10:30 போல் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ கிட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி 3rd டேங்கிறதுனால நாங்கள் அன்றைக்கி தான் புக் பண்ணியிருந்தோம், எனக்கு கிட்ஸ் கூடயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் ரெடி ஆயாச்சு. ஷோ மிராஜ் சினிமாஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 12:30 தான் ஷோ. பட் நாங்கள் ஒரு 11-11:15 போலேயே கிளம்பிட்டோம். அண்ட் இந்த ஃபோட்டோ ஹேங்கிங்ஸை பார்த்தீங்கன்னா இது பற்றி தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு ஆன்லைனில் தான் கஸ்டமைஸ்டாக பண்ணது. ஸோ அது தனியாக நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு வரும். நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். போகும்போது ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நாங்கள் ஒரு 1/2 an hour முன்னாடியே அங்கே ரீச் ஆகிட்டோம். ஒரு 12 o'clock போல் நாங்கள் அங்கே ரீச் ஆயாச்சு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour டிரைவ் உங்களுக்கு பீக் ஹார்ஸில் இருக்கும். ஸோ அது ஆனால் அன்றைக்கி 12 o'clockனாலும் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ரீச் ஆகிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் 10 minutes மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லி நிறைய ப்ரொமோஷன்ஸ்லலாம் பார்த்துருந்தோம். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போகலான்னு ஏர்லியராகவே போயாச்சு. வீட்லேயும் இப்படியான்னு பாருங்கள், எப்போவுமே நானும் வியாசும் ஒரு சைடு வருவோம், அப்பாவும் பொண்ணும் இன்னொரு சைடில் இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான்னு சொல்லுங்கள். உள்ளே போயிட்டு நம்ம அழகழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி? ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நாங்கள் முன்னாடி போனோம். அங்கே நல்லா டைம் இருந்ததுனால அங்கே நின்று வியாஸ் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் தளபதி கிட்ட கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு. ஸோ அதை நின்று குட்டியாக ஃபோட்டோ ஷூட்ஸும் பண்ணியாச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஃபுல்லுமே கண்டினியூஸாக ஷோஸ் போயிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்க்ரீன் 3ல் எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அங்கே நின்று ஃபஸ்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எதாவது வாங்கிக்கலாம், பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டோம். ஏதாவது சாப்பிட்டுட்டே பார்த்தா தானே பிடிக்கும். உங்களுக்கும் அப்படியானு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே போகலான்னு பார்த்தா செமையாக கூலிங்காக இருந்தது. ஸோ மிராஜ் சினிமாஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப குஷனியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். வேற எஸ்பிஏல பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது உட்கார்றதுக்கு. மற்றபடி அங்கே பிடிக்கும், ரெகுலராக அங்கே தான் போவோம், விச் இஸ் குவைட் க்ளோஸ் பை. பட் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் கூலிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருந்தாங்க. ரொம்ப ஏசி சில்னஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லாவே ஒரு வார்ம்த்தாக நல்லா பார்க்கும்போது நல்ல சில்லுன்னு ரொம்பவே நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்.
எங்கே இதெல்லாம் போட்டால் கத்துவாங்களோ பின்னாடி நினச்சேன். அந்த டைம் மட்டும்தான் சவுண்ட் வந்தது. மற்றபடி அமைதியாக டீசெண்டாக எல்லோரும் படம் பார்த்தாங்க. எங்களுக்கும் ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ படமெல்லாம் முடிஞ்சு நாங்கள் ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் 3:30 4 போல் ஆயிடுச்சு. ஷோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம். அப்பப்போ இந்த மாதிரி சினிமாஸ் இந்த வெளியே போகும்போது அவுட்டிங் போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது முடிச்சுட்டு வர வழியில் பிளான் கிடையாது இது. பட் வர வழியில் ரொம்ப தாகமாக இருந்தது. அண்ட் ஆன் தி வேல பூமரங் ஆர்எஸ்புரம் வழியாக தான் வந்தோம். ஸோ அதனால் போயிட்டு நாங்கள் சின்னதாக சில் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமரங் போயிட்டோம். எங்கள் எல்லாரோட ஃபேவரட் பிராண்ட் ஐஸ்கிரீமில் பூமரங் தான். ஸோ பூமரங் வந்தால் எப்போவுமே வந்து நாங்கள் டால் பியூட்டி தான் நான் வாங்குவேன். ஸோ இந்த தடவை வந்து கட்படுங்கிற அந்த ஃப்ளேவர்ஸையும் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ குழந்தைகளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.